இன்னைக்கு knitted பேண்ட்டு எப்படி பாட்டம் ஃபோல்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டித்தரேன். இது வந்து ஸ்ட்ரெச் மெட்டீரியல். அதனால் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் இருக்கிற அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை உள்ளுக்குள்ளால் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடித்து வச்சுட்டு மெஷினில் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து 2 ஸ்டிச் போட வேண்டியது வரும். எப்போவுமே நெட்டடுக்கு வந்து டபுள் ஸ்டிச் வரும், சிங்கிள் ஸ்டிச் வராது. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் இல்லைனா 1/4 டிஃப்ரெண்ட்டில் பாருங்களேன் 2 ஸ்டிச் வரும். அந்த 2 ஸ்டிச்சையும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சு தரேன். மெஷினில் வந்து வச்சுட்டோம் தைக்கிறதுக்கு. அதில் வந்து 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை வந்து லெவலுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு 1/2 இன்ச்சு வேணுமா 1 இன்ச்சு வேணுமா அந்த லெவலு அந்த மார்க் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து லெவலுக்கு வச்சுட்டேன். இப்போ ஸ்டிச் போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் போடுறேன். யூஸ்வலாக அதில் டபுள் ஸ்டிச் வேணும் இல்லையா, இப்போ சிங்கிள் ஸ்டிச் முடிஞ்சிடுச்சு. ஸோ பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போடணும். அது 1/4 இன்ச்சில் போடலாம், 1/4 போடலாம். அது உங்களுக்கு எப்படி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் அதில் வந்து ஸ்டிச் போடுங்க. பாருங்களேன், டபுள் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் அங்கே இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம இதுக்கு மேலே கட் பண்ணிக்கிறோம். இப்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத்து மிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிட்டோன்னே எவ்வளோ எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் பேண்ட்டோட எஃபெக்ட் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் சூப்பராக